குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/12/2023 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 மணி வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:21க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 11:53 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:39 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று மாலை 3:42 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 12:56 வரை பாலவம், பின்பு காலை 11:53 வரை கௌலவம், பின்பு இரவு 10:56 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:39 வரை சித்தயோகம், பின்பு காலை 6:21 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் மகம், பூரம். சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீ வைகுண்டம், திருவள்ளூர் ஆகிய தலங்களில் கோவில்களில் எம்பெருமான் பகற்பத்து உற்சவம் ஆரம்பம். திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்க வாசகர் காலை வள்ளி சீவகையிலும் மாலை சிவ பூஜையும் செய்தருளல். இன்றைய நாளுக்கான வழிபாடு வியாழக்கிழமை தினம் குருமார்களை வழிபட சுபம் ஏற்படும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? தேவ ஆராதனை செய்வதற்கு நல்ல நாள், மந்திரம் கற்க உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள், வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:35 முதல் 3:17 வரையில் மேஷ லக்னம், 3:18 முதல் 5:19 வரையில் ரிஷப லக்னம், 5:20 முதல் 7:31 வரையில் இரவு மிதுன லக்னம், 7:32 முதல் 9:40 வரையில் கடக லக்னம், 9:41 முதல் 11:43 வரையில் சிம்ம லக்னம், 11:44 முதல் 1:45 வரையில் கன்னி லக்னம், 1:46 முதல் காலை 3:51 வரையில் துலாம் லக்னம், 3:52 முதல் 6:03 வரையில் விருச்சக லக்னம், 6:04 முதல் காலை 8:14 வரையில் தனுசு லக்னம், 8:15 முதல் காலை 10:08 வரையில் மகர லக்னம், 10:09 முதல் காலை 11:50 வரையில் கும்ப லக்னம், 11:51 முதல் 1:29 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சனி ஹோரை, 1 முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உற்சாகமான ஆற்றலான போக்கை மேற்கொள்வதன் மூலம் மட்டுமே நன்மைகள் விளையும். இந்த நாளில் பலனை எதிர்பார்க்காமல் உங்களுடைய கடமைகளை செய்தால் மட்டுமே நிச்சயமாக நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். திடீர் பண வரவுகள் ஏற்படலாம். பணியிடச் சூழல் உங்களுக்கு ஏதுவானதாக காணப்படாது. இருந்தாலும் அனுசரித்து சென்றால் பிரச்சனைகள் இல்லை. வேலைகள் அதிகமாக கூட இருக்கும். அசௌகரியங்கள் இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையை சமாளிப்பது என்பது உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்திவிடும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு ஓரளவிற்கு கை கொடுக்கும். சிந்தனையின் போக்கில் தெளிவு உண்டாகும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்க இறை வழிபாடு அவசியம். உங்கள் துணையிடத்தில் நல்ல கருத்துக்கள் பரிமாற்றம் செய்ய வேண்டியது நல்லது. எதை சொல்ல நினைக்கிறீர்களோ அவற்றை உடனுக்குடன் மனம் விட்டு பேசிவிடுங்கள். சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் நிகழும். காதலர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் சற்று வெளிப்படலாம். அதிருப்தி உண்டாகும். உங்கள் வருங்கால துணைவர் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும் போது ஆத்ம திருப்தி என்பது காணப்படாது. குடும்ப வளர்ச்சிக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் செலவுகள் அதிகரிக்கலாம். சேமிப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய நிலை உண்டாகும். பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், சில நெருக்கடிகள் குறையக்கூடும். ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கான பலன்கள் பார்க்கும்போது மாணவர்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். சிந்தனையின் போக்கில் தெளிவோடு இருப்பது மிக அவசியம். காலை பொழுதை எழுந்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் பார்த்துக் கொள்வது அவசியம். சந்திர பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய மனநிலைகளே இருக்கும். இந்த நாளில் சற்று நன்மை தீமை கலந்தது போலவே இருக்கும். இந்த ஒரு நிலையை நீங்கள் சமாளிக்க வேண்டியது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில், குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். புரிதல் ஏற்படும். தன வரவுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான சூழல் அமையும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். சிந்தனையின் போக்கில் தெளிவு பிறக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் மேம்படும் நாள். கடன் பிரச்சனைகள் குறையும். பெரியவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மனதளவில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். தவறிய சில பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். உங்கள் போக்கில் நம்பிக்கை இருக்கும். வேலையிடத்தில் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியை பெற்றுத்தரும்.
உங்கள் வேலைகளை மேற்கொள்வதற்கான ஆற்றல் உங்களிடம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். பிரபலமானவர்களால் சந்திப்பு அதிகரிக்கும். அபிவிருத்திக்கான நிலையில் உயர்வு பெறுவீர்கள். தொழிலில் முன்னேற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில கோரிக்கைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். தம்பதியர்களுடைய அணுகுமுறை சீராக இருக்கும். மன ஒற்றுமை காணப்படும். மேன்மையாக வருவீர்கள். தொழிலை மிக கௌரவமாக நடத்தக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். நல்ல பெயர் கிடைக்கும். சக நபர்களால் ஆதரவு உண்டு. காதலர்கள் உங்கள் இருவரிடையே அமைதியான போக்கு, மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். சகஜமான அணுகுமுறை காரணமாக தம்பதிகள் இருவருமே மகிழ்வாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்பார்த்தபடி குழந்தை பாக்கியத்திற்குண்டான வாய்ப்புகள் கிட்டும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வீட்டில் கைகூடி வரலாம். எதிர்பார்த்தபடி நல்ல வரன் அமையும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். வியாபார ரீதியாக வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக அன்பாக பேசி வியாபாரத்தை திறமையாக நடத்துவீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை மிக சரியாக கொடுக்க வேண்டும். யாரிடத்திலும் வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் கூடாது. தொழில் அணுகுமுறையில் சிறப்பான பலன்கள் கிடைப்பதால் வருமானமும் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். இன்றைய நாள் பணத்தை விரைவாக சம்பாதிப்பீர்கள். வங்கியினுடைய இருப்பை சிறப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் போன்ற வகையில் பணவரவு வரும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த முறையில் சிறிது கவனம் செலுத்தினால் மட்டுமே ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். நீரை அதிகமாக பருகுவது நல்லது. குடிக்கும் தண்ணீரினுடைய அளவை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இதனால் உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க வழி கிடைக்கும். வியாழக்கிழமை தினம் குரு நாள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். 2024ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்முடைய சேனலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வார ராசி பலன்களில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அமையப் போகிறது என்பதும் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். முன்கூட்டியே சில திட்டங்களை வகுப்பதற்கு ராசி பலன்கள் உங்களுக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம் வாங்குவது, ஆடை அணிகலன்கள் பார்ப்பதற்கும் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தவறிய பொருட்கள் கிடைக்கும். வாய்ப்புகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். தலைமை அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த கோரிக்கை நிறைவேறும். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டிய நாள். சில நுணுக்கங்களை அறிவீர்கள். கோரிக்கைகள் நிறைவேறும். இந்த நாள் ராசிக்கான அமைப்பு படி அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. மிதுன ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இன்று சிறப்பான நாள். ஸ்திரமாக இருக்கும். பயனுள்ள முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இவை நல்ல பலனை ஏற்படுத்தும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் கல்வி ரீதியாக நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய அமைப்பு உண்டு.
உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதில் திருப்தியை ஏற்படுத்தும். உறவினர்களுடைய வருகை மகிழ்வை தரும். மற்றவர்களுக்கு மத்தியில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். நினைத்த சில காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, சில மாற்றங்களின் மூலம் மேன்மை அடைவீர்கள். திறமைகளை நிரூபிப்பதற்கான சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். வேலையில் உயர்வு ஏற்படும். மன நிறைவாக இருப்பீர்கள். சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்கும். வாழ்க்கையினுடைய ஏற்றத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள். இன்று நீங்கள் சில பொறுப்புகளை சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும். தொழில் முகாந்திரமாக சில நபர்களுடைய சேர்க்கை அதிகரிக்கும். சந்திப்பு நிகழும். புதியதொரு யுக்திகளை கையாளுவீர்கள். நகைச்சுவை அணுகுமுறை உங்கள் துணைவரிடத்தில் தேவை. மகிழ்வாக பேசுவது, புன்னகையோடு சில விஷயங்களை பகிர்வதன் காரணமாக குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே நல்ல மன ஒற்றுமை இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக லாபகமாக செய்து முடிப்பீர்கள். இதனால் இருவரிடையே அன்பு அதிகரிக்கும். காதலர்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். உங்கள் வருங்கால துணைவருக்காக சில பரிசு பொருட்களை வழங்குவீர்கள். அவர்களுடைய நல் ஆதரவு நல்லிணக்கம் மகிழ்வை ஏற்படுத்தும். திருமணத்திற்கான யோசனைகள் அதிகரிக்கலாம். இருவருடைய ஜாதக அமைப்புகளை பார்த்து திருமணம் செய்து கொள்வது விசேஷம். பண நிதி நிலைமைகள் சிறப்பாக காணப்படும். அதிக பணம் சம்பாதிப்பதற்கான ஆற்றல் உண்டு. கால சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மிதுனராசி அன்பர்களே, வியாபார இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் பிறக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மன நிறைவு பெற்ற நாளாக இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். மனநிலையில் திருப்தி ஏற்படுவதால் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். எந்த விதமான குறைபாடும் காணப்படாது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மன திருப்தி நிறைந்த நாளாக அமையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். முக்கியத்துவம் கிடைக்கும். சாதகமாக இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அன்பு நிறைந்த நாள். இடமாற்றம் ஏற்படலாம். மேன்மை அடைவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களே, செயல்களில் இதுநாள் வரையில் இருந்து வந்த சோர்வுகள் சற்று தனியும். புதிய நபர்களிடத்தில் அமைதியாக பேசுவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை வேறு நாளைக்கு தள்ளி போடுங்கள். பொதுவான நலனுக்கென நீங்கள் சில தரத்தை பராமரிக்க வேண்டும். இன்று வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்ல செயல்திறனோடு பணியாற்ற நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். சக நபர்களால், சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். நினைத்தபடி வேலைகளை துரிதமாக்க முடிப்பீர்கள். அணுகுமுறைகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான சில விஷயங்களில் விரயங்கள் வரலாம். பணி அதிகமாக இருப்பதால் கூடுதலான சில முயற்சிகள் தேவை. சிந்தித்து செயல்பட்டாலும் நன்மைகள் உண்டு. தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் சிறிய அளவில் மனஸ்தாபங்கள், உணர்ச்சி வசப்படுவது இது போன்ற விஷயங்கள் இருக்கும். நட்பான ஒரு அணுகுமுறையோடு உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் காதலர்கள் மேற்கொள்வது சிறப்பு. நிதித்தன்மையில் ஸ்திரத்தன்மை என்பது இருக்காது.
அதாவது நிரந்தரமாக வருமானம் கிடைக்குமா என்றால் காணப்படாது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். பண வரவினுடைய வருகை உங்களுக்கு சிறப்பான வேலைகள் நடத்தும்படியாக அமையும். இந்த நாளில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட உழைப்பை நம்புங்கள். புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் கிட்டும் மாணவர்களுக்கு. இதுநாள் வரையில் உங்களை கேலி கிண்டல் செய்தவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரலாம். சில நேரம் கால்வலி உண்டாகும். இருந்தாலும் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். வேலையில் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு குறையும். அமைதியாக இருப்பது நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும். விரயங்கள் உண்டாகும். அலைச்சல் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படலாம். சக நபர்களுடைய ஆதரவு பெருகும். விரயங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உயர்வு நிறைந்த நாள். வாய்ப்புகள் அதிகரிக்கும். அலைச்சல் உண்டாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்று நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க வேண்டிய நாள். உங்களுடைய ராசிப்படி சந்திராஷ்டமம் நடக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து இருக்க வேண்டும். ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் பிறருக்காக கையெழுத்து இடுவதை தவிர்க்க வேண்டிய நாள். இரவலாக சில பொருட்களை வாங்குவதை தருவதை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். வேலையிடத்தில் அதிக பொறுப்புகள் இருக்கும். மேல் அதிகாரிகளோடு விரும்பத்தகாத தருணங்களை எதிர்கொள்ள நேரலாம். வேலை விஷயத்தில் சற்று அலட்சியம் வேண்டாம். முழுமையான பொறுப்புகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். கவனமாக இருங்கள். வேலை வியாபாரம் தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்கள் பொருட்களின் மீது அதிக கவனம் தேவை. பொருள் இழப்புகள் ஏற்படலாம் அல்லது பொருட்களினால் நட்டம் வரலாம். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை, நிதான போக்கு தேவை. உங்களுடைய வண்டிக்கான ஆதாரங்களை எப்பொழுதும் கையில் வைத்திருப்பது அவசியம். வீண் அபராதங்களை தவிர்க்கலாம். விரும்பத்தகாத சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்கான நிலையை நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு கையாள வேண்டும். திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகலாம். சுபகாரிய தொடர்பான சில அலைச்சல்கள் இருக்கும். தம்பதியர்கள் இன்றைய நாளில் முடிவெடுக்க வேண்டாம். எந்த விஷயத்தையும் சில நாட்கள் கழித்து நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரம் வேண்டாம். தம்பதிகள் உங்கள் துணைவரோடு வெளிப்படையாகவும் நட்போடு பழகுவது நல்லது. மனம் திறந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். அவசியமாக இருக்கும் விஷயத்தில் மட்டும் தலையிடுங்கள். இல்லையெனில் தவிர்ப்பது நலம். காதலர்களுக்கு மன நிறைவு என்பது காணப்படாது. குழப்பமாகவே இருப்பீர்கள். வருங்கால துணைவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கிவிடும். இன்றைய நாள் பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல. வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசினால் மட்டுமே நல்ல மதிப்பு உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூடுதல் கவனம் தேவை. உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். குழந்தைகளுடைய விஷயங்களில் சீக்கிரமாக சில முடிவுகள் எடுக்காமல் விவேகம் காட்ட வேண்டியது நல்லது. பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தினால் உங்களுடைய மனம் மகிழ்வாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, தொழில் விஷயமாக பிறரோடு எந்த விதமான வாக்குவாதங்களோ வேண்டாம். கூடுமான வரையில் பிறரோடு சில செயல்கள் சேர்ந்து செய்வதை தவிர்க்க வேண்டும்.
இன்று திட்டமிட்டு பணத்தை கையாண்டால் மட்டுமே பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு காலதாமதமாக வரும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் சிம்மராசி அன்பர்களே. வயிற்று வலி மற்றும் அஜீரண கோளாறுகளால் பாதிப்பு ஏற்படலாம். கவனமாக இருங்கள். அதிகம் தண்ணீர் குடிப்பது நல்லது. சந்திராஷ்டம நாளில் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நீங்கும். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். கவனம் வேண்டும். இரவல் தருவதை தவிர்க்கலாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கனிவாக பேச வேண்டும். நன்மதிப்பு உண்டாகும். அனுசரித்து போக வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டிய நாள். பொறுமை மிக அவசியம். செலவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சார அமைப்புப்படி பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் பொதுவாக மகிழ்ச்சி அதிகமாகத்தான் இருக்கும். புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடும். பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த தருணமானது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சூழ்நிலைகளை அறிந்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்வது அவசியம். குடும்ப சூழல்களை பொறுத்தே சில விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக கை கொடுக்கும். கை கூடி வரும். புது நபர்களின் அறிமுகம் ஏற்படலாம். சக நபர்களால் ஆதரவு பெருக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிட்டும். வேலைகளை கையாளும் போது உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலையை விரும்பி செய்வீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என நம்பக்கூடியவர்கள் நீங்கள். ஆக தொழிலை கௌரவமாக நடத்துவதற்கான அமைப்பு உண்டு. லாபமும் கிடைக்கும். புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும். வரக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு அற்புதமான செயல்கள் நடக்கப் போகிறது. தம்பதிகள் உங்கள் துணையோடு வெளிப்படையாக சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். இந்த அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையோடு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். வெளிப்படையாக மனதில் இருப்பதை காதலை வெளிசொல்வதற்கு ஏற்ற நாள். நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கும். பணத்தினுடைய நிலையை பராமரிப்பதற்கு ஏற்ற நாள். பங்கு வர்த்தகத்தின் மூலம் பண வரவும் லாபமும் அதிகரிக்கும். எல்லாவிதமான திறமைகளோடு வருமானத்தை பெருக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இரக்கம் வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வி விஷயங்களில் ஆரோக்கிய தன்மை இருக்கும். ஆர்வம் ஏற்படும். படிப்பின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். கூடுதலான முயற்சிகளுக்கு ஏற்றபடி கைமேல் பலன் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது அதிக நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறந்த நல்ல உடல் அமைப்போடு இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகள் அறிந்து முடிவெடுப்பது அவசியம். குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள்.
பேச்சுவார்த்தைகள் கைகூடும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். ஆதரவு பெருகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இரக்கம் வேண்டிய நாள். வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆதரவு அதிகரிக்கும். இந்த நாள் நினைத்த எல்லா சகல வேலைகளும் சிறப்பாக நடைபெறக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வேஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நெளிவு சுழிவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய நபர்களின் குணநலன்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் சில நேரம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலை உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் என்றே சொல்லலாம். பெரிய அளவில் யோசித்து எந்த வாய்ப்பாக வந்தாலும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் யோசித்து எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் தவறாமல் அதனை நுணுக்கமோடு பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். வேலையிடத்தில் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். சிறந்த வளர்ச்சியை எட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும். இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுடைய உணர்வுகள் சீராக இருக்கும். ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு உங்களிடம் அதிகரிக்கும். நிதி நிலைமைகள் மகிழ்ச்சிகரமாக காணப்படும். சுதந்திரமாக இருப்பீர்கள். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் குடும்ப நலனுக்காக செலவு செய்யக்கூடிய நிலையும் பிறருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். பொது நலத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்களின் வழியில் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும். வியாபாரத்தில் பொறுப்புடன் இருப்பது மிக மிக நல்லது. உறவினர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மேன்மையான பலன்களை அதிகம் பெறுவீர்கள். அனைத்து விஷயங்களையும் நகைச்சுவை உணர்வோடு ஏற்றுக்கொள்வீர்கள். தம்பதிகள் இருவருமே மகிழ்ச்சிகரமாக இந்த நாளுக்கான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். மன ஒற்றுமை இருக்கும். வியாபாரத்தில் பொறுப்புடன் இருப்பது நல்லது. உறவினர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். லாபம் பெருகுவதால் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வங்கி கணக்கு உயரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், அதாவது சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்யும் போது நல்லது நடக்கும். பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதியான சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெருக்கும். இன்னல்கள் குறையும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பெறுவீர்கள். பொறுப்புடன் இருப்பது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாள். மகிழ்ச்சி உண்டாகும். சமயோஜிதமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். இந்த நாள் ஆற்றல் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாள் பலன்கள் கலந்தே இருக்கும். பொறுமை காப்பது அவசியம். நினைத்த வேலைகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். இன்று வேலையில் திருப்தி காணப்படாது. சில நேரம் சமாளித்து வேலைகளை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சக பணியாளர்களினுடைய ஆதரவு ஓரளவிற்கு கிடைக்கும். இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள்.
தம்பதிகள் உங்கள் துணையோடு புரிந்துணர்வு ஏற்படுவது குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களோடு பகிர வேண்டாம். பணம் சம்பந்தமான பொருளாதார தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீர்கள். கூடுமான வரையில் குடும்ப ஒற்றுமை காக்க நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். காதலர்கள் உங்கள் துணையினுடனான புரிந்துணர்வு குறைந்தே இருக்கும். எதையும் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் நன்மைகள் உண்டு. அலுவலக ரீதியாக புதிய அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக காணப்படுவார்கள். வியாபாரத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். அதிக வேலைபளு இருந்தாலும் எப்படியாவது சமாளிப்பதற்கான சூழல் அமையும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். ஒரு பக்கம் வரவு இருந்தாலும் ஒரு பக்கம் செலவு என்பது இருக்கத்தான் செய்யும். பணப்புழக்கம் பண வரத்து என்பது குறையும். இருந்தாலும் இன்றைய நாளுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் கடுமையாக போராடுவீர்கள். உழைப்பை அதிகப்படுத்த நினைப்பீர்கள். எதிர்காலத்திற்காக சில பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற ஆவல் அதிகமாக இருக்கும். புரிந்துணர்வோடு செயல்படக்கூடிய நாள். இன்றைய நாளுக்கான நிலையில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு குறைத்துக் கொள்ளுங்கள். முயற்சிகள் மேம்பட பொறுமையாக இருக்க வேண்டும். அதிக சிந்தனை காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மாணவர்கள் மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். கல்விக்காக அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தியானம் மேற்கொள்வது சிறந்தது. கூடுமான வரையில் யோகாசன பயிற்சிகள் செய்த பிறகு படிக்க துவங்கினால் நன்மைகள் நடக்கும். தொழில் விஷயங்களில் அதிகமாக சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். அவ்வப்போது பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக பலனை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை முடிப்பீர்கள். சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகள் எடுக்கக்கூடும். புரிதல் அதிகரிக்கும். உதவி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் இருக்கும். ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நிதானமாக செயல்பட வேண்டும். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்றைய நாள் புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு நீங்கலாம். வேலையில் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். வளர்ச்சி குறித்த உங்கள் முயற்சிகளில் முன்னேறி செல்லுங்கள். அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். பதறிய காரியம் சிதறும். ஆக பதற்றம் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை மிக சரியாக முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய செயல்பாடுகளில் சில சிக்கல்கள் காணப்படும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடனான செயல்பாடுகளில் உங்களுக்கு இழுபறி இருக்கத்தான் செய்யும். நீண்ட தூர பயணம் போகக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அது சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். தாய் வழியில் அலைச்சல்கள் வந்து போக்கும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். தம்பதிகள் உங்கள் துணையோடு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது இந்த நாள் நல்லது. வீண் பேச்சுக்களையோ வாக்குவாதங்களையோ மனஸ்தாபங்களையோ எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் துணைவரை மகிழ்விக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். விவசாய வேலைகளில் மேன்மை ஏற்படும். சாதனை நிறைந்த நாள். சில நேரம் நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். வருமானத்தினுடைய நிலையை பாதுகாக்க முறையாக திட்டமிட வேண்டும். வங்கியினுடைய சேமிப்பு கணக்கை உயர்த்துவதில் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அமைதியாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்தினாலே போதும், எல்லாம் உங்களுக்கு வசமாகும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். தீவிரம் காட்ட வேண்டாம். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேறி செல்வதற்கான வழிவகை உண்டு. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். செலவுகள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனைகள் மேம்படும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் வந்து போகும். ஒத்துழைப்பு ஏற்படும். ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதனை நிறைந்த நாள். விவசாய வேலைகளில் மேன்மை ஏற்படும். ஆதாயம் உண்டாகும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும். மகர ராசி அன்பர்களே, புதிய பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் காரணமாக புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய துறை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். மனநிலை சீரும் சிறப்புமாக காணப்படுவதால் இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களுடைய பணிக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் விஷயமாக எடுத்த காரியத்தை சிறப்பாக நடத்துவீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதியதொரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்லதொரு தரமான வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தம்பதிகள் உங்கள் துணைவரோடு நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நேரம். காதலர்கள் உங்களுடைய காதல் விவகாரத்தை வெளிப்படுத்தலாம். அதற்கு உங்களுடைய தரமான இந்த நல்ல நேரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய விதமாக அமையும். ஆன்மீக வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கோவில்கள், திருப்பணிகள் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் உண்டு. தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொதுவாக நலம் நிறைந்த நாள். மகர ராசி அன்பர்களே, தொட்ட காரியங்களை மிக துரிதமாக முடிப்பதற்கு ஆழமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிதி வளர்ச்சியை பொறுத்த வரையில் கணிசமாக அதிகப்படுத்துவீர்கள். உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் என்பது ஏதும் காணப்படாது. சிறந்த நல்ல ஆற்றலோடு இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் நலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். செயல்களில் மற்றவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். தொழில் முன்னேற்றத்தை படிப்படியாக உயர்த்தி கொண்டே செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு
புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், எண்ணங்கள் கைகூடும், பொருட்சேர்க்கை உண்டாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய துறை சம்பந்தமான தேடல் மேம்படும், ஆர்வம் உண்டாகும், சாதகமாக இருப்பீர்கள். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள், சக ஊழியர்கள் ஆதரவு உண்டு, சாதகமாக இருப்பீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் எல்லா செயல்களும் சிறப்பாக நடக்கவும் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். உங்களுடைய வேலைகளை சீராக்க மேற்கொள்ள நீங்கள் மிகவும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், தைரியத்தை அதிகப்படுத்துங்கள், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய நாள். வெளியிடங்களில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். இணைய வர்த்தக தொடர்பான வேலைகளில் கவனமாக இருங்கள். தன வரவுகளில் இதுநாள் வரையில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். இன்று வேலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். சக பணியாளர்களோடு கவனமாக உறவாட வேண்டும். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்க வேண்டியிருக்கும். தம்பதிகள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் தேவை. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகளில் நம்பிக்கை வைத்து நடப்பது அவசியம். உங்கள் துணையிடத்தில் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். காதலர்கள் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதிர் வினைகளை களைவது நல்லது. எதையும் நேர்முகமாக சந்தித்து பேசுவது சிறப்பு. வியாபார வேலைகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். இதுநாள் வரையில் பணத்தில் இருந்த நெருக்கடிகள் நிலை மாறி பண வரத்துக்கான வாய்ப்புகள் கிட்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவரிடம் சென்று கண் பரிசோதனை மேற்கொள்வது சிறந்தது. சிந்தனைகள் மேம்படும் நாள். மாணவர்கள் கல்வி நிலையில் உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நாள். படிப்பு மட்டுமல்லாது மற்ற கலைகளையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையின் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். நம்பிக்கை பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். வர்த்தக வேலைகளில் கவனமாக செயல்பட வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை மேம்படும் நாள். வியாபார வேலைகளில் மேன்மையான சூழல் உண்டு. பணம் சம்பந்தமாக இருந்த நெருக்கடிகள் நீங்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும்.
வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது அனைத்து நடவடிக்கைகளிலும் வெளிப்படையாக இருங்கள். மனதில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் மீனராசி அன்பர்களே. உறவுகள் பற்றிய புரிதல் மேம்படும். எதிலும் விவேகமாக செயல்படுங்கள். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். எந்த ஒரு செயலையும் முன்கூட்டியே சரியாக திட்டமிட்டு முடிவெடுத்து செயல்படுத்துவது அவசியம். வேலையில் திருப்தி காணப்படாது. பணியில் தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் பொறுப்புகளை மிக கவனமாக மேற்கொள்வது நல்லது. வேலை விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம், அலட்சியம் வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக கனிவாக முறையாக பொறுப்புகளை உணர்ந்து சீராக செய்தாலே நல்ல பெயர் கிட்டும். தம்பதிகளுக்கிடையே புரிந்துணர்வு ஏற்படும். உங்கள் துணைவரோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் பொழுதுபோக்கு காரணமாக மகிழ்ச்சியை நீங்கள் பராமரிக்க முயலுங்கள். காதலர்களுக்கு மனநிலையில் நல்லிணக்கம் இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆசையை பெறுவீர்கள். இன்று பண பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிய அளவிலாவது கடன் வாங்க நேரலாம். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் காரணமாக மாற்றமான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும். ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடியவர்கள், தொழில்நுட்பம் சம்பந்தமாக கல்வியை படிக்கக்கூடியவர்களுக்கு அதிக ஆர்வம் என்பது தேவை. செய்யக்கூடிய வேலையின் மூலம் பாராட்டுகள் நிறைந்தே இருக்கும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் புரிந்து கொண்டு செலவு செய்யுங்கள். பணத்தினுடைய வரவு குறைவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சமாளிப்பதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். ஆரோக்கியம் சுமாராகத்தான் இருக்கும். ஒவ்வாமையால் பாதிக்கப்படலாம். இருமல் பிரச்சனை ஏற்படலாம். கவனமாக இருங்கள். சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாற்போல் கால தட்ப வெப்ப நிலையை கருதி உணவுகளை மிக சீராக எடுத்துக்கொள்வது அவசியம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் மேம்படும். விவேகமாக செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். கல்வி வேலைகளில் கவனமாக இருங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாள். கருவிகளில் கவனம் வேண்டும். மாற்றமான சூழல் அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி.